ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இப்போதைக்கு சரிக்கு ஆசை சீரியலில் ட்ராக் என்ன மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரசு அங்கிளோட டாட்டரோட மேரேஜ் ட்ராக் தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பிக் ட்ரூத் ஒன்று இருக்குது, ரிவீல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச ஒரு அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டமளிப்பு விழாவில் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மீனாவோட தம்பி இல்லைனா தங்கச்சி இவங்க 2 பேரும் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டமளிப்பு விழா வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வாங்கி அங்கே வியர் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கிட்ட அந்த கடைக்கிட்டலாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கரண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பரசு மாமாவோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பையனோட மாமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடை அங்கிள். ஸோ அவரை நம்ம முத்து மீனாக பார்த்துட்டாங்கன்னா உண்மையான எல்லாமே ட்ரூத் ரிவீல் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியும் அவர் பார்க்காத மாதிரி தான் ட்ராக் கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ட்ரூத் அவ்வளோ சீக்கிரத்தில் ரிவீல் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் ரிவீல் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பாப்பா வேணா மாதிரி ட்ராக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து ட்ராக் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி கொண்டு வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீனா எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.